ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ரொட்டீன் பிளாக் கிடையாது. லாஸ்ட் வீக் சாட்டர்டே அந்தியூர் குருநாதர் சாமி கோவில் திருவிழாக்கு போயிருந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஈரோட்ல இருந்து அந்தியூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 to 1.5 மணி நேரம் ஆகிடும். நான் ஹஸ்பண்ட் குட்டீஸ் 2 பேரும் தான் போயிருந்தோம். போகிற வழி எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்தது. ஜாலியாக கலகலன்னு பேசிக்கிட்டே போனோம். டைம் போனதே தெரியல. இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதே எங்களுக்கு தெரியல. அந்த இடமுமே அவ்வளோ அழகாக இருந்தது. போகிற வழி எல்லாமே உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். இதுதான் சத்தியமங்கலம். இதுதான் வீரப்பன் இருந்த காடுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்தியூருக்குமே இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது. இப்போ அந்தியூர் ரீச் ஆயிட்டோம். அந்தியூருக்குள்ள என்டர் ஆனதுமே அவ்வளோ போலீஸ் அங்கங்க செக்யூரிட்டிக்கு நின்றுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க இங்கே அந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு. உண்மையை சொல்லப்போனா அவங்க சொல்லும்போது கூட நான் நம்பவே இல்லை. நானாக உள்ளே போய் பார்க்கும்போது தான் நினச்சேன் அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க வரிசையாக. ஸோ அதனால தான் அங்கங்கே போலீஸ் நிறைய பேர் செக்யூரிட்டிக்கு நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் போறோம் போயிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் கோவில் கண்ணுக்கே தெரியல. நானும் குட்டீஸும் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனா அவ்வளோ தூரம் உள்ள போயிட்டு அங்க ஒரு இடத்துல 2 வீலர் பார்க் பண்ணிட்டு திரும்ப அங்கிருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கோவிலே வந்தது. ஆனா கோவில் பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லை. எல்லா கூட்டமுமே மொத்தமா இந்த சந்தைக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது பெரிய காடா இருந்தது. அந்த பெரிய காட்டுல சந்தை மாதிரி போட்டிருக்காங்க. தோட்டம்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சுது. நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ கடை இருந்தது. எங்க ஈரோட்ல மாரியம்மன் கோவில் பொங்கலப்ப பாத்தீங்கன்னா நிறைய கடை போடுவாங்க. அதையவே நான் சின்ன வயசுல ரொம்ப வியந்து பார்ப்பேன். ஆனா உண்மையா இதை பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்தோம்னா இதுல ஒரு பங்கு கூட அந்த கடையெல்லாம் இல்லை போல. அந்த அளவுக்கு இங்க எக்கச்சக்கமான கடை இருந்தது. ஆனா மோஸ்டா நான் பார்த்ததுல நிறைய குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய பொம்மை கடை தான் இருந்தது. அது போக நமக்குன்னு பார்த்தோம்னா நிறைய ஜாடி கடை இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ், பாத்திரம், செடி இந்த மாதிரி கடை தான் அதிகமா இருந்தது. ஆனா மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைங்க தான் அதிகமா இருந்தது. சரி நம்ம இப்போ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நேரமாயிடும். முதல்ல சந்தைக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு வழியா நடந்து இங்க சந்தைக்கு வந்துட்டோம். இதை பார்க்கும் போதே உண்மையாவே அந்த திருவிழா வைப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. உங்களுக்கே கண்டிப்பா அந்த ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இந்த இடம் அவ்வளோ அழகா தெரிஞ்சுது. சந்தைக்குள்ள என்டர் ஆனதுமே எல்லாருக்கும் இருந்த ஃபீல் தான் எங்களுக்கும் இருந்தது. ஸோ நாங்களும் குழந்தைங்களா மாறிட்டோம் தான் சொல்லணும். எனக்கு முதல்ல அங்கங்க கலர் கலரா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கண்ணை கவர்ற மாதிரி தெரிஞ்சது ரிங் வீல் தான். ஸோ முதல்ல அதுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். உண்மையை சொல்ல போனா அதுல ஏற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. மேல இருந்து பார்க்கும்போது அந்த சந்தையோட அழகை மொத்தமா தெரிஞ்சுது. அண்ட் பின்னாடி ஃபுல்லாவே வாழைத்தோட்டம் தான். நல்ல பெரிய வாழைத்தோட்டமா இருந்துக்கும் போல. அது இங்கிருந்து பார்க்கும்போது அதுவுமே சூப்பரா இருந்தது. டாப் வியூல இருந்து இந்த சந்தையை லைட்டிங்ஸோட பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. நாங்க மதிய டைம்ல வந்திருந்தோம்னா கண்டிப்பா இந்த சந்தை இவ்வளோ அழகா பார்த்துருக்கவே முடியாது. எங்களோட லக் நாங்க நைட் டைம்ல வந்தோம். ஸோ அதனாலேயே இந்த சந்தை இவ்வளோ அழகா பார்க்க முடிஞ்சது. இது மட்டும் இல்ல, எல்லா கேம்ஸுக்குமே லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கண்ணை கவர்ற மாதிரி வச்சிருந்தாங்க. எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுதுன்னே தெரியல. இனிமே நடந்து போனாதான் தெரியும் சந்தை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னே.
வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்ன குழந்தைங்க தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வரும்போது இந்த தலைகீழா சுற்றுற கேம் வந்து பார்த்தோம். இது பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் போகலான்னு தான் சொன்னாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் போகணும்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக போயிருக்கவே முடியாது. ஏன்னா இந்த மொத்த சந்தையிலுமே இந்த கேம் வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அதனாலயே என்னமோ தெரியல, அவ்வளோ கூட்டம் வந்து இந்த கேமுக்கு வந்து நின்னாங்க. டிக்கெட் கவுண்டரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கியூ நின்னுது. ஸோ போகணும்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக போயிருக்கவே முடியாது. ஸோ அதனால இந்த கேமுக்கு வரலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்தோம். இதுவுமே வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க வந்து போகிற வரைக்கும் ஜாலியாக தான் இருக்காங்க. கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இருந்தாலுமே அடுத்த கேம் வேணான்னுலாம் சொல்கிறதே கிடையாது. என் ஹஸ்பண்ட் வர வழியில சொல்லிட்டே தான் வந்தாங்க, நீங்க வரலைன்னா கண்டிப்பா வந்து நான் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கவே மாட்டேன், நேரா வந்து மாட்டு சந்தைக்கு தான் வந்து போயிருப்பேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலுமே குழந்தைங்களோட வந்தாதான் இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாட தோணும். இல்லைன்னா தனியா யாருமே என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்கும் விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு லெமன் சோடா வாங்கி கொடுத்துட்டு இந்த பக்கம் மாட்டு சந்தை குதிரை சந்தையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு வந்தா பெருசா கூட்டமே இல்லை. 2 நாள் வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல. ஸோ இந்த இடம் எல்லாமே நல்ல சேராதான் இருந்தது. அந்த சைடு வந்து கேம்ஸ்ல இருந்த ஒரு கால்வாசி கூட்டம் கூட வந்து இந்த சைடு வந்து சுத்தமாவே இல்லை. ஏன்னா 2 நாள் மழை பெஞ்சதுனால ஃபுல்லாவே இந்த இடம் ஃபுல்லாவே சேராதான் இருந்தது. ஸோ அதனால யாருனாலையுமே நடக்கவே முடியல. குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப விரும்பி இந்த சந்தைக்கு வந்ததே மெயினா இந்த மாடு குதிரை எல்லாமே வந்து விரும்பி பார்க்கலாம் தான். ஆனா அவங்க தான் ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. நாங்க ஆல்ரெடி வந்து யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்தோம். நிறைய குதிரை வந்து நிறைய பிரீட் வெரைட்டிஸ் வந்து இங்க இருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்கலான்னு தான் வந்தாங்க. ஆனா எதுவுமே ஒழுங்கா பார்க்கவே முடியல. மேபி மதியம் வந்திருந்தா கூட ஓரளவுக்கு ஏதாவது பார்த்துருக்கலாம் போல. நைட் டைம்ல வந்ததுனால நிறைய இடத்துல வந்து லைட்டிங்ஸே இல்லை. ஃபோன் டார்ச் அடிச்சு தான் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அங்கங்க கண்ணுக்கு தெரியிற குதிரை மாடு மட்டும் பார்த்துட்டு வந்தோம். ஒரு வழியா அங்கிருந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டோம். ரொம்ப உள்ள போயிட்டோம். ஸோ திரும்பி வரும்போது ஸ்லிப்பர் போட்டு எங்களால நடக்கவே முடியல. அப்படியே ஸ்லிப்பர் வந்து மண்ணில் ஒட்டிக்குது, காலே எடுக்கவே முடியல. ஸோ வெறுங்காலில் தான் நடந்து போக சொன்னாங்க. வெறுங்காலில் நடந்து போனதுனால என்னோட மெட்டி வேற மண்ணுக்குள்ள போயிடுச்சு. அந்த இருட்டில் எங்க இருக்குன்னு அதுவும் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அங்கிருந்து வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வந்து சந்தைக்கு வந்துட்டோம். கண்டினியூஸாக வந்து கேம் விளையாடிட்டே இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியே ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு எங்கே போனாலும் இந்த ஷிப் கேம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் விளையாண்டுடலான்னு சொல்லிட்டு அது ஒரு கேமுக்கு மட்டும் போயிட்டு குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க.
குட்டீஸ் வந்து கேட்குற கேம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். ஓரளவுக்கு இந்த சந்தையில் வந்து முக்கால்வாசி இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக பார்க்காததுன்னா அந்த குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் தான் ஒழுங்காக பார்க்கல. இதில் வந்து இந்த கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மரண கிணறு வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா அங்கே செம கூட்டமாக இருந்தது. கண்டிப்பாக அங்கே போனோன்னா லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் நாங்கள் போகவே இல்லை. ஷாப்பிங் பண்ணலாம்னு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசாக வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய பொம்மைங்க வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாலாம் இல்லை. அப்போதைக்கு அந்த திருவிழாவோட வைபை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நிறைய பொம்மைங்க இருந்தது. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2-3 பொம்மை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். நான் வந்து இந்த ஃபேன்சி சைடெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்ததுமே சின்ன வயசில் வந்து திருவிழா அப்படின்னா நான் முதல்ல ஆசையாக போய் விரும்பி பார்க்கறது வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் தான். அப்பெல்லாம் வந்து அப்பா திட்டுவாங்க. பட் இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது தான் தெரியுது இந்த பொருள் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாகவும் இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. இந்த திருவிழாவுக்கு வந்தோம் அப்படின்றதுக்காகவே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போதான் வந்து அதோட இதெல்லாம் புரியுது. ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு போற வழியில வந்து குழந்தைங்கலாம் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு ஐஸ்கிரீம் தான் வந்து வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10:30 10:45 கண்டிப்பாக இருக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. போகிறவங்க மட்டும் இல்லை, வரவங்களும் அவ்வளோ பேர் இருந்தாங்க. இன்னும் இவ்வளோ நேரம் ஆகியும் கூட்டம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த அன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் அப்படின்றதுனால நல்லா ஃபுல் கூட்டமாக இருந்தது. இந்த மாதிரி சந்தைக்கெல்லாம் வரும்போது நான் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்குற பொருள்னு பார்த்தீங்கன்னா ஜாடி தான். ஏன்னா நம்ம ஜாடிலாம் இங்கே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் வந்து வாங்கலாம். வெளியில் வந்து கண்டிப்பாக ஆன்லைன்லேயா இருந்தாலும் சரி, வெளியில் எங்கே வாங்குறதுனாலும் சரி 400-500 போட்டு தான் வாங்கி ஆகணும். இங்கே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக கிடைக்கும். நான் வந்து 2 கிலோ ஜாடி வந்து 250 தான் வந்து வாங்கியிருந்தேன். ஜாடி சூப்பராக இருந்தது. சந்தையிலேருந்து கிளம்பும் போதே செம்ம பசி. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஹோட்டல் வரப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 11 o'clock ஆச்சு. ஹோட்டல் வந்தால் இங்கேயுமே ரஷ்ஷாக தான் இருந்தது. சந்தையில் இருந்த கூட்டமெல்லாம் இங்கே தான் இருந்திருப்பாங்க போல். குடியில் எல்லாமே வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ காமன் பிளேஸில் தான் இடம் கிடச்சிது. ஸோ அங்கே உட்காந்துட்டு ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ணோம். அது ஃபுட்டு வரதுக்குள்ளே குழந்தைங்கள்லாம் திரும்ப விளையாடுறேன்னு சொல்லிட்டு சலிக்கவே சலிக்காது போல் திரும்ப வந்து பார்க்குக்கு விளையாட வந்துட்டாங்க. செம்ம பசியில் இருந்தோம். ஒரு வழியாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. நான் வந்து சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் சிக்கன் பிரியாணி வந்து காலி ஆகிடுச்சான். பிளெயின் பிரியாணி தான் வந்து கிடச்சிது. பிரியாணி வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. மற்றது எல்லாமே சூப்பராக இருந்தது. பேபிகார்ன் சில்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பெப்பர் சிக்கன் அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப பசியில் இருந்த எங்களுக்கு நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் வந்து குழந்தைங்க விளையாட போயிட்டாங்க. விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்களோட சேர்ந்து இந்த திருவிழாவை சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.